Welcome back to Intra Trades and also புது சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வெல்கம். அண்ட் நாம் இந்த சேனலில் என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸ் அப்படிங்கிற டூலை யூஸ் பண்ணி நம்மளோட ட்ரேட் ப்ராபபிலிட்டிஸை எப்படி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத தான் பார்த்துட்ருக்குறோம். ஸோ நம்மளோட ட்ரேட்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி பேங்க் நிஃப்டி தான் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன நடந்துச்சு இன்னைக்கு அப்படிங்கிறது ஆல்ரெடி மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு 1300 பாயிண்ட்ஸ் ரேலி ப்ளஸ் நிஃப்டி அதை பார்த்தா ஒரு 320 பாயிண்ட்ஸ் ரேலி ஹை டு லோ அப்படின்னு பார்த்தோம்னா. ஸோ இந்த ரேலியில் நாம் என்ன பண்ணோம், நமக்கான ப்ராஃபிட் எப்படி புக் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எதை பேஸ் பண்ணி நாம் என்ட்ரிஸை எடுத்தோம் அப்படின்றது தான் ஃபர்தராக நீங்கள் கேட்க போகிறீங்க. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 300 பாயிண்ட்ஸ் ரேலி, பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 1300 பாயிண்ட்ஸ் ரேலி. மார்க்கெட் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பிக் பையிங் இல்லை செல்லிங் இது நடந்தால் தான் அப் ட்ரெண்டோ இல்லை டவுன் ட்ரெண்டோ மார்க்கெட் போக போகுது. ஸோ இந்த பிக் பையர்ஸோட ஃபுட் பிரிண்ட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அவங்களோட சேர்ந்து நமக்கு தேவையான ப்ராஃபிட் கிடைச்சதும் நாம் வெளியில் வரோம். ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸை யூஸ் பண்ணி இந்த ஃபுட் பிரிண்ட்ஸை நாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நடந்த இந்த பேங்க் நிஃப்டியோட ரேலியில் நாம் கேப்சர் பண்ணது அப்படின்னு பார்த்தா ஒரு 10%, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 125 பாயிண்ட்ஸ். ஸோ இந்த காலை பற்றின டீட்டெயில் எல்லாமே நம்ம டெலகிராம் சேனலில் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். நம்ம டெலகிராம் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ மேபி உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கிடைக்கிற அப்டேட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நேற்றுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு அந்த இடத்துல கன்சாலிடேட் ஆன மாதிரி மார்க்கெட் நேற்று ஃபுல்லாக போய் கம்ப்ளீட்டாக மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. ஸோ நேற்றுக்கு எந்த மூவும் இல்லை. பட் நேற்றுக்கு ஈவினிங் எல்லாம் நமக்கு வந்து நேற்று நைட்டுக்கெல்லாம் ஆல்மோஸ்ட் இந்த யூஎஸ் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற ஒரு நியூஸ் நமக்கு வந்துருக்கும். அது எக்ஸ்பெக்டடை விட இன்னொரு 0.3% அதிகமாக 8 எக்ஸ்பெக்டடு 8.3 இருக்குது அப்படின்னு நியூஸ் நமக்கு கிடைச்சிருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி ஆகட்டும், நாஸ்டாக் ஆகட்டும், குளோபல் மார்க்கெட்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே நமக்கு ரெட்டில் இருக்குது. பட் இது வந்து ஒரு பேனிக் சுச்சுவேஷன் நேற்று நைட்டே வந்து நம்மளோட ட்ரேடர்ஸ்க்கு நடுவில் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் இருக்கிறவங்க என்ன காண்டாக்ட் பண்ணி எனக்கு என்ன அப்படின்னு கேட்டதில், மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சுனாலும் மறுபடியும் மார்க்கெட் அங்கேருந்து ரிவர்ஸ் மேலே வரதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ பட் நான் என்ன ஒரே ஒரு நோட் சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இன்னைக்கான ரேஞ்சை வரைக்கும், அதாவது நேற்றுக்கு நாம் பேசும்போது நேற்றுக்கு ப்ரீவியஸ் டே ஹை அப்படிங்கிறத இன்னைக்கு மார்க்கெட் கட் பண்ணுற வரைக்கும் எந்த விதமான ட்ரேடும் பிளான் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறமா நாம ட்ரேடை பற்றி யோசிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஐடியாவாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு மார்க்கெட் மேலே வரும், ஒன்று இந்த கேப்பை ஃபில் பண்ணணும். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒன்று இந்த கேப்பை வந்து மார்க்கெட் ஃபில் பண்ணிடும் அப்படின்றத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ இது அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு வந்த டைம் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 10:55 கேண்டில். ஸோ 10:55 கேண்டலில் கேப்பை ஃபில் பண்ண வருது அப்படிங்கும்போது நாம அந்த 10:55 கேண்டில் அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸு கிட்ட வர மாதிரி நாம அந்த இடத்துல போய் செக் பண்ணிக்கிறோம் ஆர்டர் ஃப்ளோவில் நாம. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, கால் ஆப்ஷனை தான் நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா எனக்கு வந்து நம்மளோட மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல புல்லிஷ் ட்ரெண்டில் தான் இருக்கு. ஸோ ஒரு நல்ல புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்கிற மார்க்கெட்டில் இப்போ கீழே விழும் அப்படிங்கிறத நான் பெருசாக எதிர்பார்க்கல. கால் ஆப்ஷன் சைடில் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஒருவேளை புட் ஆப்ஷன் அப்படின்னா இன்னைக்கு மார்க்கெட் ஃபுல்லாக நெகட்டிவ் சைடில் வந்து நமக்கு ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரை காமிச்சு இருந்தால் நாளைக்கு நான் வந்து புட் ஆப்ஷனை பற்றி யோசிச்சிருப்பேன். பட் இன்னைக்கு எந்த ட்ரேடும் எடுக்கிற ஐடியா இல்லை. இன்னைக்கு நான் ட்ரேட் எடுத்தால் அது கால் சைடில் மட்டும்தான் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் நேற்று ஈவினிங்கே. சரி, ஓகே, இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு 1300 பாயிண்ட்ஸ் ரேலி ஆமா பேங்க் நிஃப்டியில். இன்னைக்கு நம்மளோட ட்ரேட்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்மளோட டெலகிராம் சேனல்ல இன்னைக்கு நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நம்மளோட இன்னைக்கு நான் எடுத்திருந்த அந்த காலை உங்களுக்கும் ஷேர் பண்ணி, ஸோ அது டார்கெட்டுக்கு மோர் தென் டார்கெட் ஆச்சு. பட் நாம அதில் வந்து ஒரு 10% ஆஃப் இந்த கம்ப்ளீட் ரேலியில் ஒரு 10% நான் கேப்சர் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறதும் நான் அந்த டெலகிராம் சேனல்லே போட்டும் இருந்தேன். ஸோ இன்னைக்கு நான் லெவல்ஸ் எதையும் கொடுக்கல. ஏன் அப்படின்னா பேங்க்
எங்கே போய் முதல்ல பேங்க் நிஃப்டி ஓப்பன் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு நமக்கு தெரியட்டும். அதுக்கப்புறமா லைவ் மார்க்கெட் டைமில் லெவல்ஸை வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால நான் எந்த லெவல்ஸையும் கொடுக்கல. நேற்றைக்கான மார்க்கெட் ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே இருந்ததுனால ஆல்ரெடி நேற்று போஸ்ட் பண்ணியிருந்த அந்த லெவல்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு மட்டும் ஒரு நோட்டை கொடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு இன்னைக்கு நான் மார்க்கெட் நடந்து ஒரு 1 hour ஃப்ளோ ஆனதுக்கப்புறம் மறுபடியும் இன்னைக்கு உண்டான சார்ட் லெவல்ஸ் இதுதான் அப்படின்னு நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு உண்டான சார்ட் லெவல்ஸ் இதுதான், இந்த லெவல்ஸை மார்க் பண்ணிக்கோங்க அப்படின்றத பேங்க் நிஃப்டியோட ஃபியூச்சர் லெவல்ஸ் இதுதான் அப்படின்னு மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ இதை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு ஃபர்தராக நம்மளோட ட்ரேட்ஸ் இருந்துச்சு. அடுத்தது ஒரு பாயிண்ட்ல வந்து 40,320 தான் டே லோ பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு போட்டிருக்கேன். இந்த ஃப்ரீ க்ளோவை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், மேலே ஐ கார்ட்லேயும் கொடுத்துட்ருக்கு. நீங்கள் அதை வேணும்னா ஒரு முறை ஃப்ரீ க்ளோவை செக் பண்ணுறது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஸோ September 1st எப்படி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சோ அதே மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிச்சு. பட் September 1st என்னன்னா மார்க்கெட் ஒரு பாயிண்ட்ல இருந்து கீழே விழுந்துருச்சு. ஸோ இன்னைக்கு அப்படி இல்லாமல் ஒரு கம்ப்ளீட் ரேலி போயிருக்கு மேலே. ஸோ பை ஒரு 11 o'clock போல் நான் இந்த கால் ஆப்ஷன், அதாவது 40,700 கால் ஆப்ஷனை நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு போட்டேன் 365 rupees. அதுக்கான ரீசனையும் போட்டிருந்தேன். இப்போ அதை நம்ம சார்ட்லேயும் பார்த்தோம். ஸோ பை 11 அப்படின்னும் போது நமக்கு ஒரு இஷ்யூ என்ன அப்படின்னா மார்க்கெட் ஃபர்ஸ்ட் கேண்டில் ஓப்பன் ஆகுது 9:15. ஸோ இந்த 9:15 கேண்டில் என்ன கன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்குது அப்படின்னா, ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க யார் இல்லை, ரொம்ப கம்மியாக இருந்திருக்காங்க. இந்த 2 பாயிண்ட் விட்டீங்கன்னா நிறைய இந்த ப்ரைஸஸ்லாம் 0 தான் இருக்குது செல்லர். ஸோ இந்த ஒரு பாயிண்ட்ல செல்லர்ஸோ இல்லை பையஸோ இல்லை. ஸோ இதை வந்து நம்ம ஃப்ரீ க்ளோவாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட்ன்றது தான் நம்ம பேங்க் நிஃப்டியோட லோ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இங்கே நம்ம டெல்டா செக் பண்ணோம், கிட்டத்தட்ட 1 lakh டெல்டா நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. அது வந்து மோர் தென் அடிக்கட் டெல்டா. ஆமாம். ஸோ நமக்கு என்ன காலையில் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா, நேற்று நான் நினச்ச அந்த கால் ஆப்ஷன் சைடு தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ காலையில் ஃபர்ஸ்ட் கேண்டலோட டெல்டாவும் எனக்கு நல்ல பாசிட்டிவ், அதுவும் மோர் தென் ரிக்குவயர்மெண்ட்டு அப்படின்னும்போது நான் வந்து இன்னைக்கு கால் ஆப்ஷனை தான் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படிங்கிறத டிசைட் பண்ணியாச்சு. அடுத்தது நான் என்ன யோசிக்கணும் அப்படின்னா, எனக்கு இந்த ரேஞ்ச், இந்த கேண்டலோட ரேஞ்ச் எனக்கு போதுமான அளவுக்கு இல்லை. அதாவது என்னோட ரிஸ்க் லெவலை விட அதிகமாக இருக்கு இந்த கேண்டலோட ரேஞ்ச். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 400 பாயிண்ட்ஸ் ஹை டு லோ டிஃபரன்ஸ் இருக்கும்போது 400 பாயிண்ட்ஸ் ரிஸ்க் அப்படிங்கிறது நம்ம எடுக்க முடியாது. ஸோ மறுபடியும் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுறோம். வெயிட் பண்ணிட்டு மறுபடியும் எனக்கு வந்து என்ன அடுத்த தாட் அப்படின்னா, பேங்க் நிஃப்டி இந்த கேப்பை க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் ஆயிடுமா அப்படிங்கிறது என்னுடைய நெக்ஸ்ட் கொஸ்டினாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரெட் கேண்டலும் நமக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிச்சு. நான் ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸ் ஓப்பன் பண்ணி நெக்ஸ்ட் இந்த 950 கேண்டலோடைய உண்மையான ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத நான் செக் பண்ணேன். ஸோ 950 கேண்டில், இந்த ரெட் கேண்டிலோட உண்மையான ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்த்தா ஒரு 9K நெகட்டிவ் டெல்டாவில் ஃபார்ம் ஆயிருக்கு. சரி, இந்த 9K நெகட்டிவ் டெல்டா ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் இருந்து கீழே போயிருமா அப்படின்னா, 9K அப்படிங்கிறது பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஸோ இங்கே கிடைக்கிற இந்த 79K வால்யூமை கூட கம்பேர் பண்ணும்போது இந்த 9Kன்றது தான் நெகட்டிவ் டெல்டாவாக போயிருக்கு. பேலன்ஸ் அப்போ 70K என்ன ஆச்சு அப்படின்ற அடுத்த கொஸ்டின். ஸோ இந்த இடத்துல நாம ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாது. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் கொஞ்ச நேரம் நமக்கு கன்சால்டேட் ஆகுது. ஸோ மார்க்கெட் ஒரு பாயிண்ட் இப்போ பிரேக் பண்ணணும். இந்த ரெட் கேண்டில் வந்ததுனால இது வந்து இன்னைக்கு டேவோட ஹை ஆகிடும். ஸோ ஆல்மோஸ்ட் 9:15 10 o'clock வந்ததுனால இப்போ அடுத்தது நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இனிஷியல் பேலன்ஸ் கான்செப்டுக்கு போகணும். ஸோ அந்த இனிஷியல் பேலன்ஸ் கான்செப்டை பற்றியும் ஒரு வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம், கடைசி வீடியோ அதுதான். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா இனிஷியல் பேலன்ஸ் கான்செப்டை பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, நான் ஒரு 1 hour கேண்டிலுக்கு வந்துடுறேன். என்னையோட ஃபர்ஸ்ட் கேண்டில் ஹையை பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட அடுத்த ரூல். ஸோ அப்படி பார்க்கும்போது என்னோட ஃபர்ஸ்ட் கேண்டில் ஹை எங்கே பிரேக் ஆகுது அப்படிங்கிறது நான் செக் பண்ணணும். ஸோ இந்த கேண்டில் தான் எனக்கு கிட்டத்தட்ட 10-10-50. ஸோ இந்த 10-10 கேண்டில் முடிகிற வரைக்கும் இதுதான் ஹை. ஸோ இந்த ஹையை எங்கே பிரேக் ஆகுதுன்னா இந்த கேண்டிலில் பிரேக் ஆகுது. ஆல்மோஸ்ட் 10:50க்கு எனக்கு பிரேக் ஆகுது. அந்த ஹைக்கு மேலே ஒரு க்ளோஸ் அண்ட் கிராஸ் வைக்குது. ஸோ ஹைக்கு மேலே ஒரு க்ளோஸ் அண்ட் கிராஸ் வைக்கும்போது நான் மறுபடியும் அந்த 1050யோட டெல்டா என்னவா இருக்குது அப்படிங்கிறத நான் செக் பண்ணணும்.
ஸோ பாசிட்டிவ் டெல்டா, மறுபடியும் ஒரு நல்ல பாசிட்டிவ் டெல்டா இருக்கு. 1055 கேண்டில் உடனே அடுத்த கேண்டில் எனக்கு ஒரு நல்ல அடிக்குவேட் டெல்டா என்ன அப்படிங்கிறது நமக்கு 40,000 பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் அந்த டெல்டாக்கு நமக்கு கிடைச்சிருச்சு. நமக்கு அந்த டெல்டாவும் கிடைச்சிருச்சு. சரி, ஓகே, இதுவும் ஆச்சு. இந்த பாயிண்ட்ல ஒரு அடுத்த கொஸ்டின், நம்ம எப்பவுமே ஒரு ட்ரேடை என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம எத்தனை கேள்வி வேணாலும் கேட்டுக்கோம். ஆனா ட்ரேடுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா எந்த விதமான டவுட்டும் இல்லாம என்டர் ஆகணும். ஸோ 1050 கேண்டில்ல எனக்கு ஒரு நல்ல டெல்டா கிடைச்சிருக்கு. ஆனா எனக்கு இந்த பாயிண்ட்ல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இந்த க்ளோஸ் உடனே ரெசிஸ்டன்ஸாக எடுத்துட்டு மார்க்கெட் இங்கே இருந்து திரும்பிட்டால் அப்படின்னு நான் நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டினை ரைஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த கொஸ்டினை பேஸ் பண்ணும்போது எனக்கு இதுக்கான பதில் எங்க கிடைக்குது அப்படின்னா, இந்த கேண்டில், அதாவது 11 o'clock கேண்டில்ல, ஸோ கிட்டத்தட்ட 11 o'clock கேண்டில்ல மறுபடியும் ஒரு 40,000 பிளஸ் டெல்டா வந்து 11.5 கேண்டில்ல எனக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. அடுத்து மெயின் சார்ட்ல நான் மறுபடியும் செக் பண்ணேன். ஸோ 11.5 கேண்டில்ல எனக்கு ஒரு நல்ல டெல்டா ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ எனக்கு என்ட்ரி பாயிண்ட் எது அப்படின்னா, இந்த கேண்டிலோட ஹையை கட் பண்ணணும். அப்போதான் எனக்கு என்ட்ரி பாயிண்ட். மறுபடியும் மார்க்கெட் அங்கேருந்து கீழே வருது, மறுபடியும் கொஞ்சம் கன்சால்டேட் ஆகி மறுபடியும் எனக்கு ஹையை கட் பண்ண ஆரம்பிக்குது. ஆனா நான் என்னோட ட்ரேடை வந்து முன்னாடியே கொடுக்குறேன். ஒரு டிப்பு வரும்போது அந்த டிப்ல பை பண்ற மாதிரியே அந்த ட்ரேடை நான் என்ட்ரி கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்ற ஒரு ரீசனும் இருக்கு. ஆனா இங்க வந்து நமக்கு இருக்கிற இந்த கான்செப்ட் ஆர்டர் ஃபுல் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே நான் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த கேண்டில் எனக்கு வந்து ஒரு வீக் கேண்டில் தான். ஸோ எனக்கு என்ன அப்படின்னா, இந்த டிப்பில் எனக்கு கிடைச்ச ப்ரைஸை நான் பை பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் அதை செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ அடுத்து இங்கே கிடைச்ச டிப்பில் நம்ம வந்து 40,700 கால் ஆப்ஷன் அட் 365 rupees நமக்கு கிடைச்சது. 365 rupeesல நமக்கு வந்து அந்த டிப்பு கிடைச்சது. ஸோ அதை வந்து நம்மளோட டெலிகிராம் சேனல்லையும் கொடுத்தோம். ஸோ 365 rupeesல நமக்கு அந்த கால் ஆப்ஷன் கிடைச்சது. அந்த கால் ஆப்ஷனை பை பண்ணியிருந்தோம். அந்த கால் ஆப்ஷனோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட 11:03க்கு இந்த மெசேஜ் உங்களை ரீச் ஆகிருக்கு. ஸோ 11 o'clock கேண்டில் நம்ம என்டர் பண்ணியிருக்கோம். அங்கேருந்து கிட்டத்தட்ட வந்து 11:10க்குள்ள ஒரே ஒரு 6 minutes 7 minutesல நம்மளோட ட்ரேடை க்ளோஸ் பண்ணியாச்சு. பட் அதுக்கப்புறமும் ஃபர்தராக மார்க்கெட் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஒரு 70% முதல்ல ஒரு 95 பாயிண்ட்ல க்ளோஸ் பண்ணியாச்சு. பேலன்ஸ் ஒரு 30% இருந்ததையும் 490லேயே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். என்னோட டார்கெட் முடிஞ்சு போச்சு அதனால. ஸோ அதுக்கப்புறமா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் அப்டேட்டை நம்ம குரூப்பில் போஸ்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் மார்க்கெட்டை கொடுத்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இந்த 11:35 இந்த ரேஞ்செல்லாம் வந்து இந்த 11:35 இந்த 2 க்ரீன் கேண்டில் வந்த டைம் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ப்ராஃபிட் புக்கிங் தான் அப்படிங்கிறது இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தது. மறுபடியும் இங்கேருந்து மார்க்கெட் மேலே போச்சு. ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டும் பேங்க் நிஃப்டி அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் எது அப்படிங்கிறத லைவ் மார்க்கெட் டைமில் நாம் வந்து அப்டேட் கொடுத்துட்டே இருந்தோம். நெக்ஸ்ட் டார்கெட் நம்ம டேக் எவ்வளோ 41,535 வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறது நம்ம வந்து லைவ் மார்க்கெட்டில் கொடுத்துட்டே இருந்தோம். ஸோ இன்னைக்கான பேங்க் நிஃப்டியுடைய ட்ரேட் டீட்டெயில் இதுதான். ஸோ இந்த வீடியோவில் ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸை பேஸ் பண்ணியும் நாம் எப்படி எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.